நீங்க மோர்ல போங்க யோகா. மோர்ல போயி இப்ப ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா ரெக்கார்ட் ஆகுதா இல்ல? எஸ் சார். ஆகுதா ரெக்கார்டு? ஆகுதுங்க சார். ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். ஓகே. கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்திருக்கோம் எஜுகேஷன் சைக்காலஜில அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3 விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அதே மாதிரி வந்து பிரைமரி எஜுகேஷன், அதுக்கடுத்து செகண்டரி எஜுகேஷன். இந்த 3 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அது தொடர்புடைய ஒவ்வொரு கமிட்டி யோகா அவங்களை ரிமூவ் பண்ணுங்க சார். டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சார். பாத்துக்கிட்டோம். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சார் F5 பிரஸ் பண்ணுங்க. அது ஸ்கிரீன் பெருசா வருமா? ஃபுல் ஸ்கிரீன் வரும்னு சொல்றாங்க. F5. ஒவ்வொரு சார் இல்லனா மேல போய்ட்டு பிரசன்டேஷன் பிளாக் அது கிளிக் பண்ணா கூட ஸ்கிரீன் அது எது பிரசன்ட் பண்றோமோ அந்த ஸ்கிரீன் மட்டும் பெருசா வரும். மேல லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்குல்ல சார் ஃபர்ஸ்ட் பட்டன். ஓகே, நம்ம தொடரலாம்னு நினைக்கிறேன். போன வகுப்புல நம்ம பார்த்த 3 விஷயம்தான். 3 ப்ரீ பிரைமரி அப்புறம் வந்து செகண்டரி எஜுகேஷன் தொடர்புடைய கமிட்டி என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதே மாதிரிக்கு வந்து இந்திய கல்விக்குழு அதை பற்றியான தகவல்கள் பார்த்தோம். அடுத்து வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம அதுல பார்த்தோம். இப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவில் வந்து இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து 10th +2 +3 சிஸ்டம். இந்த +2 சிஸ்டம் அப்படின்னு வரும்போது இந்த சிஸ்டத்துல இப்போதைக்கு என்ன நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அகாடமிக் ஸ்ட்ரீம். அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படின்றதுனா கல்வி கற்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பாடப்பொருள் தொடர்புடைய அந்த அகாடமிக் விங் அதனுடைய ஸ்ட்ரீம், அதனுடைய தகவல்களை தெரிந்து கொள்வது என்பது அதனுடைய முக்கியத்துவமாக நம்மளுடைய இந்த சிஸ்டத்துல வச்சிருக்கோம். ரெண்டாவது என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம், அதாவது வந்து அதாவது படிக்கும் போதே தொழில்முறை சார்ந்த படிப்புகளை படிப்பது, கல்வியோடு தொடர்பு படுத்தி அதை படிப்பது என்பதற்காக அது அந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம், வேலை வாய்ப்போடு கூடிய அந்த படிப்பை படிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய இந்த நிறைய கமிட்டிஸ் வந்து தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனாலதான் +2ல வந்தோடனே தொழிற்கல்வி நம்ம தேர்ந்தெடுக்கணும், எதிர்காலத்துல அதாவது எந்த தொழில வாய்ப்புகள் இருக்கிறதோ அது தொடர்புடைய தகவல்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய எய்மா வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட், அதாவது கல்வியும் சரி உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இது ரெண்டும் வந்து இன்டர் ரிலேட்டட் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. இது அதாவது கல்வியின் மூலமாக நம்மளுடைய கல்வி அறிவை பெருக்குவதன் மூலமாக அதனுடைய ப்ரொடக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரென்தன் தி நேஷனல் இன்டகிரேஷன், அதாவது தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதாகவும் இந்த சிஸ்டத்தினுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு இருக்கிறது. ஏன்னா எந்த நாட்டுல, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த சிஸ்டம் படிக்கிறோம் அப்படின்னா இதே சிஸ்டம் தான் இன்னொரு மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா நம்ம வேலை வாய்ப்போ வேறு தொடர்புடைய விஷயங்களோ போகும்போது அதுக்கு நம்மளுக்கு எளிமையா இருக்கும் அப்படின்றது அதனுடைய அடிப்படையில தான் இந்த சிஸ்டம் இருக்கிறது. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு இன் ஏ சப்ஜெக்ட். இந்த சிஸ்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து சப்ஜெக்ட்ல ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டா அட்வான்ஸா நிறைய விஷயங்களை கத்துக்கிறணும் அப்படின்றத பத்தி தான் இந்த சிஸ்டம் நம்மளுக்கு வலியுறுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஏன்னா இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் அதே மாதிரி அடல்ட் எஜுகேஷன் தொழில் சார்பான சில எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம். நீங்க வந்து பேப்பர் வச்சு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது இதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் அதனுடைய ஆண்டு கேட்பதை விட இதுல எப்படி வினா கேட்கிறாங்க அப்படின்னா இப்ப நான் ஃபார்மல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா,
அப்படின்ற விஷயம் தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஏன்னா கடந்த ஒரு 2 ஆண்டுகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்டா கேட்கக்கூடிய, அதாவது இயர் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது அந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு. அதனால இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸ்லயுமே நான் ஒவ்வொரு டேர்ம் சொல்லிட்டு வரேன். இப்ப நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல முறைசாரா கல்வி இதுல தமிழ்ல. நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழை சேர்த்து சைமல்டேனியஸா சொல்லிட்டே வர்றேன். அது அந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல நம்ம இந்தியால என்னென்ன மாதிரிக்கான அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறாங்க, அதை பற்றியான தகவலையும் நம்ம பார்க்கலாம். நீங்க ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது முறைசாரா கல்வி அப்படின்றது என்னன்னா, கல்வியில பெறக்கூடிய சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஃபார்மல் சிஸ்டம். அப்ப ஃபார்மல் சிஸ்டம் அப்படின்றது பள்ளிக்கு நேரடியா வந்து அந்த பாடத்திட்டங்களை நம்ம படித்து நம்ம தேர்ச்சி பெறுவது என்பது. அது வந்து முறையான கல்வி முறை, ஃபார்மல் சிஸ்டம். இன்ஃபார்மல் சிஸ்டம் என்பது சில பேர் வேலை வாய்ப்புல இருப்பாங்க. வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். சோ அப்ப அவங்கள மாறிக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த இன்ஃபார்மல் சிஸ்டம் நம்மளுக்கு வருது. அதுல பார்த்தோம்னா முறையான பள்ளி கல்விக்கு மாற்றாக, சோ இதுக்கு மாற்று தான். ஃபார்மல் எஜுகேஷனுக்கு மாற்று எது அப்படின்னு கேட்டனா, முறையாக வழங்கப்படும் கல்வி செயலுக்கு சார் சார் ஸ்லைடு தெரியல சார். சொல்லுங்க சார். ஸ்லைடு தெரியல சார். ஸ்லைடு பிபிடி தெரியலையா? ஆமா சார். எல்லாத்துக்குமே தெரியாம இருக்கா சார்? எல்லாத்துக்குமே ஸ்லைடு தெரியலையா? எனக்குமே தெரியலைங்க சார். இருங்கப்பா நான் மறுபடியும் இப்ப எல்லாத்துக்கும் ஓகேயா? ஸ்லைட் இப்ப தெரியுதா? எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். ஓகே ஓகே சார். ஓகேங்க சார். நான் சிக்னல் காட்டுங்க போதும். திரும்ப எல்லாரையும் மியூட் பண்ண முடியல. ஓகே சார். ஓகே சார். F5 பிரஸ் பண்ணா அந்த ஸ்கிரீன் பெருசா ஆகும் சார். அது ஓகே. ஸ்கிரீன் பெருசா தான் வச்சிருக்கேன். ஓகே. F5 ல தான் இருக்கு. ஓகேங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ரைட். ஓகே. இப்ப இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா, நீங்க வந்து அதாவது பள்ளியினுடைய நம்ம முறையாக வழங்கக்கூடிய முறைக்கு மாற்றாக வழங்கக்கூடிய செயல்பாடுகளை தான் முறைசாரா கல்வி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இந்த டேர்ம் நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அப்பனா தான் நம்மகிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்க வர்றாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு அதுல வந்து நான் அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஃபார்மல் அப்படின்றது முறையா நம்ம ஸ்கூல்ல போய் கற்கக்கூடிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்விக்கு பேரு முறைசாரா கல்வி. ஒன்று. இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிராப் அவுட்ஸ் இருப்பாங்க பாருங்க. அதாவது பள்ளியில இடைநிற்றவங்க, அவங்கள தொடர்ச்சியாக படிக்க வைப்பதற்காக, அவங்களுக்கு கல்வி வாய்ப்புகளை கொடுப்பதற்காக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல வரும். 2 விஷயம். நான் ஃபார்மல் எஜுகேஷன்ற வேர்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியும். தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த நான் ஃபார்மல் சிஸ்டம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி லேட்டரா நிறைய ஸ்லைட்ல வருது. அது எந்த ஏஜ் குரூப்ல வருவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான முறைகளை கொடுக்குறாங்க, அதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. அப்ப டிராப் அவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துக்கு வேலைக்கு போயிருக்கவங்களுக்கு தொடர்ச்சியாக படிப்பதற்காக அவங்களுக்கான வாய்ப்பு கொடுப்பதற்கும் இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இதுல வந்து டைரக்ட் வினாக்கள் வராது. கொஞ்சம் இதை பேஸ் பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப நீங்க நோட் பண்ணீங்க, உங்களோட நோட்ஸ் பக்கத்துல வச்சுங்க. நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. இப்ப இந்த அதாவது முறைசாரா கல்வி இருக்கு பாத்தீங்களா? இந்த முறைசாரா கல்வி வந்து அக்கார்டிங் டு தி பீப்புள் த எஜுகேஷன் இஸ் ஃப்ரேம்டு அபவுட் நீட், யூட்டிலிட்டி அண்ட் ரெலவன்ஸ்.
அதான் 3 அடிப்படையில தான் முக்கியமா நோட் பண்ணீங்க. 3 வார்த்தை மட்டும் நோட் பண்ணீங்க. எதற்காக இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா, அதாவது யாருக்கு நம்ம கல்வியை குடுக்க போறோமோ, அது டிராப் அவுட்ஸோ, இல்ல வந்து கல்வி அறிவு பெறாதவங்களோ, அப்ப அவங்களுக்கு யாருக்கு குடுக்க போறோமோ, தொழில் சார்ந்தவங்களுக்கு இந்த இந்த எஜுகேஷன குடுக்க போறோம். ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கருக்கு அவங்களுக்கு தொடர்புடைய சில பேசிக்கான மேத்ஸ் சொல்லி தர்றது, அந்த மாரி விஷயங்கள். ஸோ அப்ப இது எத பொறுத்து இருக்கு அப்படின்னா, இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது எப்படி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியத்துவம். ஒண்ணு அவங்களுடைய நீட், அவங்களுடைய தேவை என்ன? அவங்க எப்படி அந்த அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி யுட்டிலைஸ் பண்ண போறாங்க? யுட்டிலைஸ் பண்ண போறாங்க? எப்படி பயன்படுத்த போறாங்க? அப்ப அவங்களுடைய தொழிலுக்கு ரிலவன்ஸாவும் இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் ஃபார்மல்னா என்ன? நான் ஃபார்மல் எதனுடைய எப்படி அதை ஃப்ரேம் பண்றாங்க? நான் ஃபார்மல் எதற்காக ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, யாருக்கு கற்றுக் கொடுக்க போறோமோ அந்த அவங்களுடைய தேவை, அவங்களுடைய பயன்பாடு மற்றும் அதனுடைய ரிலவன்ஸ் அப்படின்றது அதுக்கு தொடர்புடைய விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து நான் ஃபார்மல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம். அடுத்து இது வந்து எப்போ முதன்னு இதை தொடக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது என்எஃப்இ அப்படின்றது அதனுடைய அப்ரிவேஷன். என்எஃப்இன்றது நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஏன்னா அப்ரிவேஷன்ஸ் நிறைய கேட்கறதுனால நீங்க அப்ரிவேஷன் கண்டினியூவா நோட் பண்ணிட்டே வந்துருங்க. இது வந்து எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா 1979 இருந்து 80க்குள்ள தான் இந்த நான் ஃபார்மல் தொடங்குறாங்க. அந்த இயர் எப்போ வந்து அதை உருவாக்குறாங்க. இந்த நான் ஃபார்மல் அப்படின்ற டேர்மே வந்து எப்போ யூஸ் பண்றாங்க அப்படின்னா 79 டு 80 அந்த இயருக்குள்ள தான் அந்த சீக்வன்ஸ்ல கொண்டு வர்றாங்க. அப்ப 79 டு 80 கொண்டு வரும்போது எந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப முக்கியமான வினா. 6ல இருந்து 14 வயது வரை. நான் ஏற்கனவே சொன்னேன். 2 நோக்கம் சொன்னேன். அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷனை பொறுத்தளவு 2 நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் நோக்கம் வந்து இடைநிற்றவங்களையும் படிக்க வைக்கணும். ஏன்னா இது ஏன் இந்த 14 வயசு அப்படின்னா, நம்மளுடைய இப்ப வந்து கம்பல்சரி எஜுகேஷன் வந்து அப் டு 14 ஏஜ் கொடுக்கணும் அப்படின்றது அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அப்ப 6 டு 14 வரைக்கும் டிராப் அவுட் ஆகி வெளியே போறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த இந்த முறைசாரா கல்வியில 1979ல இருந்து 80க்குள்ள அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, the students must continue this study. அதாவது இந்த அந்த அந்த அதாவது டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டடியை கன்டினியூவா பண்றதுக்கும் இது ஒரு வகையில நம்மளுக்கு யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய என்ட்ரி இருக்கு பாருங்க. அதாவது மல்டிபிள் என்ட்ரி ஃபார் ஸ்லைடு இதா இருக்கு. அதனால இதா இருக்கு. இந்த வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மல்டிபிள் என்ட்ரி ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்ப நிறைய மாணவர்களை நம்ம வந்து இடைநிற்றல் மாணவர்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு இந்த நான் ஃபார்மல் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அடல்ட் எஜுகேஷன் இது வந்து வயது வந்தோர் கல்வி. அதாவது நான் ஃபார்மலுக்கும் இப்ப நான் ஃபார்மல் எஜுகேஷனை பொறுத்தளவு நம்ம ஏஜ் குரூப் என்ன சொல்றோம்? 6ல இருந்து 14 வயது வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அடல்ட் எஜுகேஷன் வந்த உடனே அடல்ட் எஜுகேஷன்ல வயது வந்தோருடைய கல்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி ஒன் மஸ்ட் நோ டு ரீட். அதாவது இதனுடைய வயது வந்தோர் கல்வியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து நீட் யூட்டிலிட்டின்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வயதானவங்க அவங்களுக்கு கல்வி கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எவ்ரி ஒன் மஸ்ட் நோ டு ரீட். அதாவது வாசிக்க தெரியணும். அடுத்து வந்து ரைட்டிங் எபிலிட்டி இருக்கணும். எழுதக்கூடிய திறன் வரணும். அடுத்து வந்து மஸ்ட் நோ தி மேத்தமெட்டிக்கல். இந்த 3 வேணும். இப்ப மேத்தமெட்டிக்கல் அப்படின்னா ஒரு கடைக்கு அவர் போறாரு வயசானவர். அவர் வந்து ஒரு ரூ. 100 கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்குறாரு. அப்ப வந்து அத நம்ம சரியா தான் அத வாங்குறோமா அப்படின்னு அவருக்கு தெரியணும். ஸோ அப்ப அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸ். அப்ப வந்து அடல்ட் எஜுகேஷனுடைய முக்கியமான எதற்காக அடல்ட் எஜுகேஷன் முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து 3 விஷயம். நல்ல ரீடிங், தென் ரைட்டிங் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3ம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அதன் மூலமாக அவங்க அந்த அறிவை வளர்த்துக்கிற போது நம்மளுடைய சமுதாயத்தினுடைய அந்த பர்பஸ் இருக்கு பாருங்க. அவங்களை எக்கனாமிக்கலா வந்து உயர்த்துறதுக்கு, அவங்களுடைய கல்ச்சரல் பேக்ரவுண்டு இதுகளெல்லாம் வந்து வளப்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த அடல்ட் எஜுகேஷன்ல இதை முக்கியமா கொடுக்க சொல்றாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. வயது வந்தோர் கல்வியில் ஒருவர் படிக்கவும், கணக்கு அறிவு அதாவது படிக்கவும் மட்டுமில்லை, எழுதவும், படிக்கவும், கணக்கு அறிவும் பெறுவதோடு அவர் சமுதாய பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு, அவருடைய அறிவு அங்க பயன்படுத்துறது. சில பேர் நல்லா பார்த்தோன்னா ஒரு ஃபார்மர் நல்ல வந்து இன்டெலிஜென்ட்டா இருப்பாரு. ஆனா அவருக்கு கல்வி அறிவு இருக்காது. அப்ப அவருடைய திறனை அங்க பயன்படுத்தும் போது அவருக்கு கல்வி அறிவு கொடுத்தோம் அப்படின்னா, அவருடைய திறன் வந்து இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும், பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கும், கல்ச்சுரல் அப்படின்ற நம்மளுடைய அந்த பண்பாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அது உதவிகரமாக இருக்கும் என்பதற்காகத்தான்
இந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன்ல அதாவது இதனுடைய அப்ரிவேஷன் பாருங்க. அதாவது டைரக்டரேட் ஆஃப் அடல்ட் எஜுகேஷன் ஓரியன்டட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் எந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா NFEC. அதனுடைய அப்ரிவேஷன் பாருங்க, நேஷனல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷனல் சென்டர். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் செட்டப் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்க சொல்லும் போது 79 to 80க்குள்ள தான் நான் ஃபார்மல் சிஸ்டம் வருது. ஆனா அடல்ட் எஜுகேஷன் வந்து 1956ல வந்து அதை பத்தி பேசுறாங்க. அப்ப நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து அதனுடைய அப்ரிவேஷன் பாருங்க, NFECன்றது நேஷனல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷனல் சென்டர். NAEP அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இது அடுத்து வரக்கூடியது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இயர் 1978 அதுல வந்து என்னன்னா காந்திஜியினுடைய பிறந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலிப்ரேட் பண்றதை தான் நம்ம அந்த செலிப்ரேஷனை வந்து நேஷனல் அடல்ட் எஜுகேஷனா கொண்டாடுறாங்க. அப்ப இது கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேஷனல் அடல்ட் எஜுகேஷனா எந்த டேயை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 1978ல இந்த காந்திஜியினுடைய பிறந்த நாள்ல இருந்து தான் அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து அவங்க பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா எவ்ரி ஒன் மஸ்ட் நோ டு ரீட் ரைட்டிங் எபிலிட்டி மஸ்ட் நோ தி மேத்தமெட்டிக்கல்ஸ். அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஜாயிண்ட் ட்ராப் அவுட் பீப்புள்ஸ். இந்த அடல்ட் எஜுகேஷன் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன் அவங்க கல்வியை தொடர்வதற்கு ட்ராப் அவுட்ஸுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அடுத்து அடல்ட் எஜுகேஷன் இஸ் அதர்வைஸ்டு கால்டஸ். இப்போ வந்து அடல்ட் எஜுகேஷன் ஆரம்பத்தில் சொன்னாங்க, அதை இப்போ எப்படி சொல்றாங்க அப்படின்னா சோசியல் எஜுகேஷன் சொல்றாங்க. அப்போ அடல்ட் எஜுகேஷனாலும் சோசியல் எஜுகேஷனாலும் ஒன்று தான். ஏன்னா தற்போது இதற்கு வந்து அடல்ட் எஜுகேஷன் சொல்றது கிடையாது, சோசியல் எஜுகேஷன் சமூக கல்வி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த டேர்ம் வந்து மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அடல்ட் எஜுகேஷன்ல என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன் இஸ் அதர்வைஸ். சாரி சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்லோவா சார், ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. ஓகேப்பா, ஓகே, நான் சொல்ல போறேன். ஓகே, தேங்க்யூ. அடல்ட் எஜுகேஷன் இஸ் அதர்வைஸ்டு கால்ட் அஸ் சோசியல் எஜுகேஷன். அதாவது இப்போ வந்து அடல்ட் எஜுகேஷனை சமூக கல்வி என்று நம்ம இப்போ அழைக்கிறோம். அது இப்போது இருக்கக்கூடிய பெயர். இதுக்கு படிக்கிறதுக்கு அடல்ட் எஜுகேஷனுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நோ ஏஜ் லிமிட். எந்த ஏஜ் குரூப்பும் படிக்கலாம். ஆனால் நான் ஃபார்மல் சிஸ்டத்தில் படிக்கும்போது அதுக்கு ஏஜ் குரூப் வந்து சொல்கிறாங்க 6 to 14 அப்படின்றது. திரும்ப திரும்ப உங்களுடைய ரிமைண்டருக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நோ பர்டிகுலர் கரிக்குலம். இங்கே வந்து பர்டிகுலர் கரிக்குலம் கிடையாது. இப்படித்தான் பாடத்திட்டம் இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பாக இப்போ பாம்பேல வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 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 இடத்துல அந்த திட்டம் கொடுக்கலாம். இப்போ இதே ஒரு ஃபார்மருக்கு ஏதாவது என்ன விஷயம் தேவை, ஒரு ஃபார்மர்னா அவர் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு, அந்த ப்ரொடெக்ஷனை கொண்டு சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரிக்கு அப்போ இந்த அடல்ட் எஜுகேஷனில் பர்டிகுலர் கரிக்குலம் இருக்கா அப்படின்னு கொஸ்டினை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது, ஏஜ் லிமிட் கிடையாது. திஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் டைம் எஜுகேஷன் ஒன்லி. இது வந்து பார்ட் டைம் எஜுகேஷன் தான். இது வந்து முழுமையா போய் ஸ்கூல்ல போய் படிக்கிறது கிடையாது. இது ஒரு இன்ஃபார்மல் சிஸ்டம். இன்ஃபார்மலை விட என்ன சிஸ்டம் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் மாதிரிங்க. ஸோ பார்ட் டைம் எஜுகேஷன் தான். இதனுடைய ஏஜ் குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னா அடல்ட் எஜுகேஷனுக்கு இப்போ என்ன பேர் சொல்றாங்க, யாராவது ஒருத்தவங்க மீட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். சோசியல் எஜுகேஷன். சோசியல் எஜுகேஷன். வெரி குட். சோசியல் எஜுகேஷன் சொல்றாங்க. இப்ப அதனுடைய ஏஜ் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18 years அண்ட் எபோவ். நோட் பண்ணிங்க. அதாவது அடல்ட் எஜுகேஷன்னா அவங்க எந்த ஏஜ் குரூப்புக்கு மேல வர்றாங்க அப்படின்னா 18 வயதுக்கு மேல், 18 வயது அண்ட் எபோவ். அதுல யாரா இருக்கு அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை தான் நம்ம வந்து அடல்ட் எஜுகேஷன் சொல்றாங்க. இதே இது வந்து நான் ஃபார்மல் சிஸ்டமா இருந்தா என்ன ஏஜ் குரூப்? சாட் பாக்ஸ்ல போடுங்க. சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல நீங்க ஓபன் பண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. சாட் பாக்ஸ்ல நான் கேட்ட உடனே நீங்க ஏஜ் குரூப் அதிலே போட்டுறலாம் டக்குன்னு. அப்ப நான் சாட் பாக்ஸ் நானும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட். அப்பா தினகரன் வெயிட்டிங்ல இருக்காருப்பா, அவரை அட்மிட் பண்ணுங்க. நான் அட்மிட் பண்ணிட்டேன். இப்ப சாட் பாக்ஸ் எல்லாருமே ஓபன்ல வச்சுங்க. பக்கத்துல நான் கேட்கிற क्वेश्चंसக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. சாட் பாக்ஸ் எல்லாரும் ஓபன் பண்ணிங்க. உங்களுக்கு சாட் பாக்ஸ் பக்கத்துல இருக்கும். அந்த சாட் பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கலாம்.
வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம், லோயர் பண்ணிக்கங்க. ஹேண்ட் ரைஸ் வேணாம். நீங்க உங்களுக்கு வந்து ஒன்லி வந்து இது மட்டும் பண்ணிக்கங்க. அதாவது வந்து சாட் பாக்ஸ்ல மட்டும் பதிவு பண்ணுங்க. ஓகே. இப்ப வந்து அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நேஷனல் அதாவது வந்து ஓகே, இந்த நம்மளுடைய கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது எஜுகேஷன் கமிஷனுக்கு இன்னொரு பேர் வந்து அவருடைய ஹெட்டர்ல இருந்தனால அந்த பேர் நம்ம சொல்றோம். அவங்க வந்து இந்த அதாவது வந்து இந்த அடல்ட் எஜுகேஷனையும் அவங்களும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா 1967 வந்து ஃபார்மர் ஃபங்க்ஷனல் லிட்ரேச்சரி ப்ரோக்ராம் FFLன்னு சொல்லுவாங்க. FFL நோட் பண்ணிங்க FFL. இது வந்து ஃபார்மல் ஃபங்க்ஷனல் லிட்ரேச்சரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1967 இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரேச்சரி ப்ரோக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா, அட்மிட் சரவணன் யாரோ ஒருத்தர் வர்றாரு. யோகா நீங்க வந்து யார் வியூல வர்றான்னு பாருங்க. 3 பேர் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு மிஸ் ஆயிராம உள்ள அலோவ் பண்ணுங்க. இந்த ஃபார்மல் லிட்ரேச்சரி ப்ரோக்ராம் அப்படின்றது ஃபார்மருக்காக, அதாவது விவசாயிகளுக்கான வாழ்க்கை கல்வி திட்டத்தை பத்தி கொடுக்கறதா இந்த ஃபார்மர் ஃபங்க்ஷனல் லிட்ரேச்சரி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இது வந்து 1948 முதல்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல தான் இது நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எப்ப அது தொடங்குறாங்க அப்படின்னா, அப்போதைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் அந்த உடுமலைப்பேட்டை இருந்துச்சு. அப்ப அந்த உடுமலைப்பேட்டை அப்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம். அப்போ உடுமலைப்பேட்டையில தான் தமிழ்நாட்டுல முதல்ல இந்த ஃபார்மர் லிட்ரேச்சரி, அதாவது ஃபங்க்ஷனல் லிட்ரேச்சரி ப்ரோக்ராம நம்ம தமிழ்நாட்டுல துவங்கியிருக்காங்க. இதுக்கு இன்னொன்னு வந்து பல்நோக்கு முதியோர் கல்வி திட்டம் அப்படின்றது வந்து பம்பாயில தொடங்குனது. அது பாலிவைலண்ட் அடல்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க. பல்நோக்கு முதியோர் கல்வி திட்டம். நோட் பண்ணிங்க இத. பல்நோக்கு ஏன்னா பாலிவைலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ஏற்கனவே கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா, இந்த பாலிவைலண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து பம்பாயில 1967 தொடங்குறாங்க. இது யாருக்கு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அர்பன் பீப்புள்ஸ் இருக்காங்க பாருங்களேன். அர்பன்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக தொடங்கப்பட்டது. அதனாலதான் கொஸ்டினை கேட்கும்போது இது 3 பாயிண்ட்ல கேட்பான். ஒன்னு பாலிவைலண்ட் எஜுகேஷன் யாருக்கு தொடங்குனது அப்படின்னா, எங்கே தொடங்குனது, எந்த ஆண்டு தொடங்குனது, யாருக்காக தொடங்குனாங்க அப்படின்னா, நகர்ப்புற தொழிலாளர்களுக்காக அவங்க தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அடல்ட் எஜுகேஷன், அதாவது அடல்ட் எஜுகேஷன் இன்னொரு பேர்ல நமக்கு சொல்றாங்க. அடல்ட் லிட்ரேச்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து முதியோர் கல்வி இப்போது முதியோர் எழுத்தறிவு என மாற்றப்பட்டுள்ளது. முதல்ல ஒரு விஷயம் படிச்சோம் தெரியுமா? என்ன படிச்சோம்? அதாவது வந்து சோசியல் அடல்ட் எஜுகேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? சமுதாய கல்வி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்க வந்து இதுக்கு அடல்ட் எஜுகேஷனுக்கு பெயர் என்ன அப்படின்னா அடல்ட் லிட்ரேச்சரின்னு மாத்திருக்காங்க. முதல்ல பார்த்தது நல்லா கவனிங்க, ரெண்டே குழப்பிடக்கூடாது. அதாவது வந்து அடல்ட் எஜுகேஷன் அதர்வைஸ் கால்ட் அஸ் சோசியல் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடல்ட் எஜுகேஷனுக்கு இப்ப அடல்ட் லிட்ரேச்சரி அப்படின்ற இன்னொரு பேரு, அதாவது முதியோர் எழுத்தறிவு அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் இந்தியால ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் ஆசாத் இருக்காங்க பாருங்களேன். அவருடைய இதுல வந்து அவர் இந்த சமூக கல்வியை பத்தி குறிப்பிடுறாரு. சமூக கல்வி கொடுக்கணும், சோசியல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து டாக்டர் லாபாக் அப்படின்றவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருவரும் ஒருவருக்கு போதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸ் சொல்றாங்க. எவ்ரி பர்சன்ஸ் டு டீச் எவ்ரி அதர் பர்சன் அப்படின்னு அவர் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது எதை பத்தி வருது அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன்ல அப்ப நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து CAPE அப்படின்றது 1900 சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் 1948 தான் முதல்ல முதியோர் திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் முதியோர் திட்டம் எப்பொழுது கொண்டு வர்றாங்கன்னா சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் 1948 கொண்டு வர்றாங்க, சுதந்திரத்துக்கு பின்னாடி. இதுல என்ன அப்படின்னா ஏஜ் குரூப் என்ன சொல்றாங்க பாருங்க, நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் ஃபார் தோஸ் ஹூ லெஃப்ட் ஃப்ரம் தி ஸ்கூல்
பள்ளியை விட்டு படிக்காம வெளியில போனவங்க 9 வயது முதல் 14 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய டிராப் அவுட்ஸ், அந்த டிராப் அவுட்ஸுக்கு கொடுக்கக்கூடியது. ஆனா ஏற்கனவே ஒரு இதுல பார்க்கும்போது 6 to 14 சொன்னோம். அடல்ட் எஜுகேஷன்ல என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் 18 அண்ட் 18 அபோவ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 9 to 14 இயர்ஸ் அப்படின்றது சொல்றாங்க முதியோர் திட்டத்துல. இது வந்து அனைத்து வயது குழந்தைகளுக்கும் கட்டாயமாக ஆரம்ப கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா த ஸ்கீம் கம்ஸ் அண்டர் தி யூனிசெஃப். இது வந்து யூனிசெஃப் பத்தி நம்ம நிறைய அட்வான்ஸ் அப்புறம் பின்னாடி பார்ப்போம். இப்போ அதை பத்தி நம்மளுக்கு இந்த சாப்டர்ல தேவையில்லை. அடுத்து வந்து சோசியல் நீட் அண்ட் இண்டிவிஜுவல் நீட். இந்த முதியோர் கல்வி திட்டத்துல என்ன விஷயம் அப்படின்னா அந்த தனியாளுடைய அவங்களுடைய தேவையும் சரி, சமூகத்தினுடைய தேவை என்ன இருக்கு அப்படின்றதுக்கு ஏத்தாப்புல நம்மளுடைய லேர்னிங்கை வந்து அவங்களுக்கு கற்றல் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோசியல் எஜுகேஷன் சமூக கல்வி அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 1949 அப்படின்ற விஷயம். அடுத்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டு இம்ப்ரூவ் தி பர்சனாலிட்டி ஆஃப் இல்லிட்டரரி பீப்புள். இல்லிட்டரரி பீப்புள் அப்படின்றது படிக்காதவங்களுடைய கல்வி அறிவை நம்ம வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆளுமையை அவங்களுக்கு மேம்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை தான் இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்றது. இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடல்ட் எஜுகேஷன். அடல்ட் எஜுகேஷன்ல இந்த CAPE அப்படின்றது என்ன அப்ரிவேஷனா காம்ப்ரிஹென்சிவ் அக்சஸ் டு பிரைமரி எஜுகேஷன். அதாவது தொடக்க கல்வி அனைவருக்கும் அணுகும் திட்டம் அப்படின்றதா இது. அதாவது அக்சஸ் டு பிரைமரி எஜுகேஷன். இதே இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூரல் லிட்ரஸரி கம்பெனியன் அப்படின்றது கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம். இந்த கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா 1959 தான் இந்த கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் தொடங்குறாங்க. இது முதல்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க. அது வந்து என்ன வயசு குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா 14 இருந்து 40 வயது வரை உள்ளவங்களுக்கு தான் இந்த ரூரல் அப்படின்றது கிராமப்புறம் அந்த லிட்ரஸரி ப்ரோ கம்பெனியன் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. ஆனா இதே இது வந்து பாலிவைலண்ட் அப்படின்றது நம்ம படிச்ச மத்தியில பாம்பேல தொடங்கினது. அது பார்த்தோம் அப்படின்னா அர்பன் பீப்புள்ஸுக்கு, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு. ஸோ இந்த 2 வித்தியாசமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேரு யுவ கேந்திரா. நேரு யுவ கேந்திரால வந்து நம்மளுக்கு இருக்கு, அதே மாதிரி பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்லுமே இந்த நேரு யுவ கேந்திரா அப்படின்ற விஷயம் இருக்கிறது. நேரு யுவ கேந்திரால பார்த்தோம் அப்படின்னா 1973 தான் நேரு யுவ கேந்திரா ஸ்டார்ட் பண்றாங்க. நேரு யுவ கேந்திராவை ஸ்டார்ட் பண்ற இயர். இது வந்து தமிழ்ல இதுக்கு வந்து நேரு இளைஞர் மையங்கள்னு சொல்றாங்க. இதுல எந்த இளைஞர்கள் இந்த நேரு யுவ கேந்திரால எந்த வயது முதல் எந்த வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 15 முதல் 25 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் கொடுப்பதற்காக. அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஃபார்மல் சிஸ்டம், அதாவது முறைசாரா கல்வியை கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. அப்ப நேரு யுவ கேந்திரா எப்பொழுது தொடங்கப்பட்டது, அது எந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க இருக்கலாம், அது எங்க நேரு யுவ கேந்திரான்றது இளைஞர்களுக்கு முறைசாரா கல்வியை கொடுக்கக்கூடியது, அதுக்காக அவங்க அமைச்சிருக்காங்க அப்படின்றது இந்த 4 பாயிண்ட். இது தவிர நேரு யுவ கேந்திரால வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கும் போது அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் படிச்சுக்குவோம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணீங்க, இது அடிக்கடி PGTRல கேட்டவினா இன்டர்நேஷனல் விமென்ஸ் இயர், அதாவது பன்னாட்டு பெண்கள் ஆண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா 1975. நீங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா விமனுக்கு வந்து முடியும் போது விமன்ஸை விட்டுருங்க, விமன் அப்படின்றது எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5ல முடியும். அப்ப 5ல முடிகிறதுனால நீங்க வந்து 1975 அப்படின்றது நீங்க வச்சுக்கலாம். விமன் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப விமனுக்கு 5 லெட்டர் வருது. அப்ப 1975 பன்னாட்டு முடிகிற ஆண்டு வந்து அந்த 5ல முடியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து எதற்காக தொடங்கினாங்க அப்படின்னா இந்த இயர் வந்து என்ன பெண்களுக்கான இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் கொடுப்பதற்காக இந்த ஆண்டுல இருந்து அவங்க வந்து அதை ஒரு வரையறை வச்சுட்டு அந்த ஆண்டை வந்து இன்டர்நேஷனல் விமன்ஸ் இயராகவே கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டையும் ஒவ்வொரு இதாக கொண்டாடுவாங்க. அந்த 75 வந்து நம்மளுக்கு வந்து என்ன இயரா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேயா கொண்டாடுறாங்க. ஏன்னா விமனை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து குழந்தை தொழிலாளருக்கான கல்வியில என்னென்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர்களுடைய தொழிலாளர் ஒழிப்பு முறை. அதாவது குழந்தை தொழிலாளர்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து 14 வயது நிறைவடையாம தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய குழந்தைகள், அதாவது 14 இயர்ஸ் வந்து நிறைவடையவே ஆயிருக்காது. அப்ப 13 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது பிலோ 14 அந்த இதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வருமானம் ஈட்டுவது மாதிரிக்க ஏதாவது தொழில் பண்றாங்க தொழிலாளர்கள் அப்படின்னா அவங்கள தான் குழந்தை தொழிலாளர் நம்ம சொல்றோம். அந்த குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூன் 12. நோட் பண்ணி வச்சுங்க. ஜூன் 12ல தான் நம்மளுக்கு வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு நாள் கொண்டாடுறோம்.
இந்த மேக்ஸிமம் இந்த ஏதாவது ஒரு டேட் நம்மளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. சார் இது இங்கிலீஷ் சார் ஒரு டவுட்டுங்க சார். சார் சொல்லுங்கப்பா. குழந்தை ஒழிப்பு தினம் வந்து இப்போ ஸ்கூல்ல ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல வந்து அந்த இதை எடுத்தோங்க சார், உறுதிமொழி. அப்படிங்கும்போது அந்த டேட் தானங்க சார் வரும்? என்னப்பா சொல்லுங்கப்பா என்ன சார்? இந்த குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் இருக்கு இல்லைங்க சார்? ஆமா ஆமா. அது வந்து இந்த லாஸ்ட் வீக்ல தாங்க சார் ஸ்கூல்ல வந்து உறுதிமொழி எடுத்தோங்க சார். அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட் வீக்ல இருக்கிற ஏதாவது டேட் தானங்க சார் வரும்? ஜூன் 12ங்களா? இல்ல குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு நாள் அப்படின்றது நம்மளுக்கு வந்து நீங்க அதை கொண்டாடுறதுக்கு குழந்தை தொழிலாளருக்கு வேற ஏதாவது ஒரு இதுக்காக நமக்கு வந்து அந்த இது எடுத்திருப்போம், உறுதிமொழி எடுத்திருப்போம். ஆனா வந்து அது தொழிலாளர் ஒழிப்பு முறை நாள் வந்து எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜூன் 12 தான். மறுபடியும் நீங்க கிளாரிபிகேஷன் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் இது சம்பந்தமா என்கிட்ட கேளுங்க. அதாவது வந்து ஆமா இது சந்தேகம் நோட் பண்ணி சைல்ட் லேபர் அதுன்னு சொல்லிட்டு தாங்க சார் பண்ணனும். அதான் இல்ல அந்த பிளட்ஸ் வந்து ஒவ்வொரு சமயத்துல எதுக்காவது வேற எதுக்காவது எடுத்திருப்பீங்க. அதை நீங்க பெண் கல்வி சம்பந்தமா உறுதிமொழி சார். அது போன வாரம் நடந்தது. பெண் கல்வி சம்பந்தமா ரைட். ஆமா ஏன்னா இப்ப மார்ச் 8 இருக்கு பாத்தீங்களா? இப்ப வரக்கூடிய மார்ச் 8 எடுத்ததுங்க சார். இப்போ வெரி குட் அப்பா லிசன் கவனிங்க. இந்த மார்ச் 8 பார்த்தோம்னா இப்ப வரக்கூடிய மார்ச் 8 வந்து பெண்கள் வந்து அதாவது விமென்ஸ் டே கொண்டாட போறோம். அதனாலதான் வந்து அதுக்கு ஏதாவது அந்த பெண் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க பிளட்ஜ் எடுத்துக்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில பிளான்ஸ் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா NSS நோட் பண்ணீங்க. நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்றது வந்து நாட்டு நலப்பணி திட்டம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது வந்து ஸ்கூல்ல வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1969. இதை ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க. NSSல 2 S வருது. அங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த 9 வந்து 2 தடவை வந்திருக்கும். 1969. அதே 9 6 மாத்தி இருக்கும். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா NSS அப்படின்னாவே 1969 2 தடவை 9 வந்து ரிப்பீட்டடா இருக்கும். இங்க 2 தடவை S ரிப்பீட்டட் ஆயிருக்கும். அடுத்து NRC அப்படின்றது என்னன்னா நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்ப அப்படின்னா 1999 30th ஜூன் அப்படின்றதுல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கப்பா. நேரு யுவ கேந்திரா இயர் நோட் பண்ணிக்கிறணும். இந்த இயர் நோட் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பெரும்பான்மையான நாட்கள் அதாவது ஒவ்வொரு நாட்கள் சொல்லிட்டே வரோம்ல. இப்ப மார்ச் 8 மகளிர் தினம் சொல்லியிருக்கோம். அந்த மகளிர் தினம் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அது நியரஸ்ட்ல இருக்கிறனால கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து NCC அப்படின்றது நேஷனல் கேடட் கார்ப்ஸ், தேசிய மாணவர் படைன்னு சொல்லுவாங்க. அது வந்து 1948ல தான் அது தொடங்கியிருக்காங்க. NCCயை பொறுத்தவரை 48. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐசிடி பயிற்சி திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1900 ஐசிடி பயிற்சி திட்டம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ப்ராஜெக்ட் அதாவது ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் பிளான் அப்படின்னு ICTS ப்ராஜெக்ட் பிளான். அது 1975ல இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது யுதிஷா திட்டம் அப்படின்ற யுதிஷா அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா யுதிஷா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிறது. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன பாம்பேல இருக்கக்கூடிய இந்த பாலி வைலண்ட் அடல்ட் எஜுகேஷன் இருக்கு பத்தியா, அது வந்து எந்த இயர் மறுபடியும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. பாலி வைலண்ட் வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1967. அதாவது இதுல பாருங்க மும்பைக்கு எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 தான் இருக்கோ. ஸோ 6 + 1 7. ஸோ 1967. இது வந்து நியூமரிக்கல் கோடு வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து யாருக்காக இது சொன்னதுன்னா அர்பன் எம்ப்ளாயீஸ், நகர்ப்புற தொழிலாளர்களுக்காக உள்ளது. அடுத்து இது வந்து என்னன்னா அடல்ட் எஜுகேஷன் சேஞ்ச் இந்தியா அடல்ட் லிட்ரஸரி ப்ரோக்ராம். ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி அப்துல் கலாம் ஆசாத் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோசியல் எஜுகேஷனை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பாலி வைலண்ட்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நேரு யுவ கேந்திரா அதுல இல்லாதது பாருங்க ஏதாவது இருக்கான்னு பாத்துங்க. ஸோ விமென்ஸ் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஸ்டார்டட். அதாவது எந்த இயர் வந்து இன்டர்நேஷனல் விமன் இயரோ அதே வருஷத்துல தான் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம். தென் வந்து இதுல வந்து நான் ஃபார்மல் பார்த்துட்டோம். நேரு யுவ கேந்திரால வயசு வந்து 15 to 25. அடுத்து நீட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, அதாவது வந்து நீட் ஆஃப் இருங்க எனக்கு அது மறைக்குது. யூனிஃபார்ம் பேட்டர்ன், நீட் ஆஃப் யூனிஃபார்ம் பேட்டர்ன். எதற்கு வந்து ஒரே விதமான கல்வி முறை இருக்கணும் அப்படின்றது. இட் சுட் பி ஈஸி டு லேர்ன் ஃபார் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போவாங்க. அதை மாதிரி வந்து
ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறை வந்து இன்னொரு இடத்துல வேறுபடுது அப்படின்னா அதை பத்தி நம்ம கரெக்டா அவங்க ஐடென்டிஃபிகேஷன். அப்ப ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டுல ஒரு யூனிஃபார்மிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. இந்த வேர்டை பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. முதல்ல வேர்டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது நீட் ஆஃப் யூனிஃபார்ம் பேட்டர்ன். எதற்காக ஒரே விதமான பேட்டர்னை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, ஒரே விதமான அந்த பேட்டர்னை நம்ம பின்பற்றினா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா கூட அதே முறை அப்படியே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து திடீர்னு அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து டெல்லிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அங்க ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குழந்தைய அங்க போய் படிக்க வைக்க முடியாது. ஸோ இட் ஷுட் பி ஈஸி டு லேர்ன் ஃபார் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் சர்விங் as a medium of religious, economic and political intercourses throughout the India. இந்தியா முழுவதுமே ஒரே மாதிரிக்கான விஷயங்களை அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல இது வந்து ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் வேணும். அடுத்து இட் ஷுட் பி ஈஸி டு லேர்ன் ஃபார் தி ஹோல் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ யூனிஃபார்மா எல்லாரும் ஒரே மாதிரிக்கே நாடு முழுவதும் கத்துக்கணும். ஒரே விஷயத்தை தான் நம்ம லேர்ன் பண்ணணும், ஒரே விஷயத்தை தான் நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில இட் ஷுட் பி ஈஸி டு லேர்ன் ஃபார் ஹோல் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்றதுக்காக இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துங்க. நான் அப்புறம் ஓவராலாக இந்த சிலபஸ் முடிச்சோன்னே நான் ஓவராலாக என்னென்ன சொன்னேன், அதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத நான் ஓவராலாக நான் திரும்பவும் இந்த சிலபஸ் முடிச்சோன்னே சொல்கிறேன். இந்த யூனிட் முடிச்சோன்னே அடுத்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்பிஏ பற்றி நம்ம போன தடவை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய சில முக்கியமான திட்டங்களை பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். பார்க்காதவங்க நீங்கள் வீடியோ இதில் பார்த்துங்க. அதில் இப்போ இதில் எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஆப்ரேஷனல் அதாவது வந்து டயட் வாஸ் ஃபார்ம்டு. அது வந்து என்பி தான் டயட் ஃபார்ம்னு சொல்றது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய டயட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து டயட் இருக்கும். அந்த டயட் வந்து ஃப்ரேம் பண்ண சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா என்பி. அந்த பாயிண்ட்ல அடிஷனலாக சேர்த்துக்குங்க. அடுத்து ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் வந்து எல்லா கமிஷனுமே நம்ம இதில் பார்த்தாச்சு, திருப்பி பார்க்க வேண்டியதில்லை. இது 1 செகண்ட் ரிப்பீட்டட் ஆகுது. இதில் ஏதாவது விடுபட்டுருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் நேற்று எழுதுனதுல பார்த்துங்க. இந்த 3 யூனிவர்சிட்டியும் ஒரே இடத்துல தொடங்கப்பட்டது. சென்னை, பாம்பே, கல்கத்தா. இந்த 3 பல்கலைக்கழகமும் 1957 தான் தொடங்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. சென்னை 2 6 7 8. ஓகே, அடுத்து கண்டர் கமிஷன் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இந்த உட்ஸ் கமிஷன் பார்த்தாச்சு. அப்புறம் கவர்மெண்ட் ஃபண்ட் ஃபார் ஸ்கூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹாட்டாக் கமிட்டி அப்படின்றது அது கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக சில விஷயங்களை பற்றி அதில் பார்ப்போம். ஹாட்டாக் கமிட்டியில் லாங் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வர் நீடட் ஃபார் தி டீச்சர்ஸ். இந்த நேற்று இந்த கமிட்டி எப்போ அப்படின்றது நான் சொல்லிட்டேன், அந்த இயரு. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லாங் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து டீச்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற கொடுக்குறாங்க. அப்புறம் ஜார்ஜண்ட் கமிட்டி நம்ம சொன்னோம் 1944, ஏற்கனவே சொல்லியாச்சு. ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வர் ஓப்பன்டு. அதாவது வந்து ஹையர் செகண்டரினா மேல்நிலை பள்ளிகள் வந்து திறக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்புறம் தாராச்சந்த் கமிட்டி வந்து 1948, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் அவுட் பண்ணியிருக்கு. பிஃபோர் என்டரிங் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஃபினிஷ் தி 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அதாவது நம்ம சொன்னோம் 10th +2 +3 சிஸ்டம். ஒருத்தவங்க வந்து கல்லூரிக்குள்ள வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 12 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் பியூசின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தா நம்ம அப்பா அம்மா படித்த காலங்களெல்லாம். இப்போ வந்து அது வந்து என்னன்னா +2 முடிச்சுட்டு தான் நம்ம இதுக்குள்ள காலேஜுக்குள்ள உள்ள வர முடியும். அடுத்து இன் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து லாஸ்ட் இயர் மஸ்ட் பி 1 போர்டு எக்ஸாம். எப்பவுமே ஸ்கூல் எஜுகேஷன் கரிக்குலத்தில் வந்து ஒரு போர்டு எக்ஸாம் கடைசியில இருக்கணும். இப்போ நம்ம போர்டு எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்கூல் அப்படின்னா 10th வந்து ஒரு போர்டு எக்ஸாம் வைக்கிறோம். அதே மாதிரி 12th ஒரு போர்டு எக்ஸாம் வைக்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா 1978 இன் வாஸ் ஃபார்ம்ட் இன் தமிழ்நாடு. ஆர்டிக்கல் இது நோட் பண்ணிங்க. ஆர்டிக்கல் 351 டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். ஆர்டிக்கல் 351 வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஜிகேலையும் நம்மளுக்கு வரும். 351 டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்றது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் நோட் பண்ணி வச்சுங்க. ஆர்டிகல் 351 நேற்று 2-3 ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் வந்து 343, அதாவது 343 அப்படின்றது அஃபிஷியல் லாங்குவேஜ். நம்மளுக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 343. அடுத்து வந்து ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் வேர் ஃபார்ம்டு. இந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
அடுத்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் நம்ம நேரத்தை சொல்லிட்டோம் 48 and 49. இதுல சந்தேகமே வேணாம். 48 and 49 அப்படின்றது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் நேத்து கொடுத்திருந்தோம். அதே மாதிரி முதலியார் எஜுகேஷன் கமிட்டி டைவர்சிஃபைடு கரிக்குலம், அதாவது எஸ்பெஷலி வந்து ஹையர் செகண்டரிக்கு வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு வந்து தொழிற்கல்விகள் எல்லாம் அவங்க வந்து வரைமுறைப்படுத்துறாங்க. முதலியார் அப்படின்றவர அவருடைய ஹெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் கமிஷன் 52, 55. அடுத்து வந்து கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து ஹையர் செகண்டரியில இன்னும் சில கமிட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்ததை தான் நான் திருப்பி ஓவராலா ஒரு தடவை ரிவிஷனுக்காக கொடுத்துருக்கேன். அதில் நான் நேற்றுக்கு சொல்லாத என்ன அப்படின்னா டாக்டர் சம்பூர்நாத் எஜுகேஷன் கமிட்டி நேற்று சொல்லலை, அதை எழுதிக்கங்க. 1962 டாக்டர் சம்பூர்நாத். எக்ஸ்கியூஸ் மீ சார். இன்னைக்கு தான் சார் நாங்க ஆன்லைன் கிளாஸ் வந்திருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். சார் இப்ப சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேத்துக்கு உள்ளதுக்கு நான் வந்து நீங்க குரூப்ல வீடியோ போட்டிருக்கேன். நேற்று எடுத்த கிளாஸ் இது அப்படியே வீடியோல போட்டிருக்கேன். சரி சரிங்க சார். அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் எனக்கு கேளுங்க. கண்டிப்பா நான் மறுபடியும் வேணாலும் அந்த பகுதியை எடுத்து கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதனால ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. அது வீடியோ நம்ம குரூப்ல போட்டுட்டாங்க காலையில. அடுத்து வந்து கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது 64, 66 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 10th +2 +3 பத்தி அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அப்புறம் ஈஸ்வரபாய் பட்டேல் கமிட்டி, ஈஸ்வரபாய் கமிட்டி, அது வந்து 1977. இதை நம்ம ஏற்கனவே கொடுக்கல. இதை முக்கியமா நோட் பண்ணிங்க. இவங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 1977 ஈஸ்வரபாய் கமிட்டின்றது. இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் டு ஹையர் செகண்டரி வொகேஷனல் எஜுகேஷன், இந்த தொழில் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஈஸ்வரபாய் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மற்ற கமிட்டியெல்லாம் நம்ம ஏற்கனவே நேற்றே கொடுத்தாச்சு. இன்டர்நேஷனல் விமன்ஸ் இயர்ஸ் அது நம்ம பார்த்தாச்சு. கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் தி நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார் விமன்ஸ். ஓகே, இதுல வந்து என்ன இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த விமன்ஸுக்கு வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல என்ன மாதிரியான விஷயத்த சொல்லிக் கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய நியூட்ரிஷன். இது வந்து காமன் கொஸ்டின்ப்பா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்ப எல்லாருமே நேரடியாக அந்த இயரோ இதுவோ கொடுத்து இப்ப அதிகமா கேட்கறது கிடையாது. லாஸ்ட் இயர்ல எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த டேர்முக்கு, அதாவது ஒவ்வொரு டேர்முக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நான் கடைசியா ஒரு ஓவராலா ஒரு தடவை சொல்றேன். அந்த டேர்ம் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஆகலை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நான் நடத்தி முடிச்சோடனே உங்களுக்கு நான் பேப்பர் வச்சுக்கோங்க, நான் நோட் பண்ண சொல்லுவேன். அப்ப இந்த விமென்ஸ்ல வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல என்ன முக்கியமா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து ஹெல்த், அவங்களுடைய ஊட்டச்சத்து, அவங்களுடைய ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி ஹெல்த், சோசியல் எஜுகேஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு, அடுத்து வொகேஷனல் ட்ரைனிங், வேலை வாய்ப்பு, அதாவது வந்து தையல் அந்த மாதிரி உள்ள வேலைகள், அவங்களுக்கு வந்து வீவிங் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பொதுவாக முதல்ல நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய தேவை, அவங்களுடைய அந்த அவங்களுடைய யூட்டிலிட்டி, அவங்க எப்படி அதை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் எபிலிட்டி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா விமன்ஸனுடைய நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து நான் லிட்ரஸரி இதுல வந்து பார்க்கும்போது NLM அப்படின்றது நேஷனல் லிட்ரஸரி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரிவேஷன் நோட் பண்ணிங்க. இந்த நேஷனல் லிட்ரஸரி மிஷன் வந்து வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் May 1988 சண்டே தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. NLM வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா. ஏற்கனவே வந்து PGTRBல இதனுடைய அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நான் லிட்ரஸி மிஷன், NLM நான் லிட்ரஸரி மிஷன், இது வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஏன் நான் முதல்ல சொல்லும் போது நேஷனல் சொல்றேன் அப்படின்னா நேஷனல் அப்படின்றது கிடையாது, நான் அப்படின்றது தான். அதனால நேஷனல் லிட்ரஸரி ப்ரோக்ராம்னு ஒன்று தனியா இருக்கு, NLPன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து இதனோட ஏஜ் குரூப் NLM என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் குரூப் வந்து 15 to 35 ஏஜ் ஆஃப் பீப்புள், 15 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும். அடுத்து இட் கம்ஸ் அண்டர் தி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன். இது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்டுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து ஃபார்மர் ஃபங்க்ஷனல் லிட்ரஸரி ப்ரோக்ராம் ஏற்கனவே படிச்சிட்டோம், FFLன்றதை படிச்சாச்சு. இது வந்து ஸ்டார்டட் இன் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 144 டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. அதனால வந்து அதை பத்தி நம்ம இது பண்ண வேணாம். தென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமென்ஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ், ப்ரோக்ராம் ஃபார் ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த அடல்ட் எஜுகேஷனோ இல்லையோ அந்த மாதிரி இதில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் கவுன்சில் வாஸ் ஸ்டார்டட் இன் 1945. அப்புறம் இன்ஜினியர்ஸ் எக்ஸ்போர்ட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் EEG அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து AIWC அப்படின்னு சொல்லுவாங்க.
இதனுடைய அப்ரிவியேஷனுக்காக சொல்றேன். இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்னா இது ஒன்லி ஃபார் இன்ஜினியர்ஸா இருக்கக்கூடியவங்களா இது இருக்கக்கூடியவங்களுடைய அந்த கம்பைன்ட் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க. அது 1950ல. ஆனா ஆல் இந்தியா ஒர்க்கர்ஸ் கவுன்சில்ன்றது வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய உலக அளவுல இருக்க, அதாவது இந்திய அளவுல இருக்கக்கூடியவங்கள அவங்களுடைய வேலைகளுக்காக அவங்க வேலை பார்க்கக்கூடியவங்களை ஃபுல்லா ஒரு கவுன்சில் மாதிரி வச்சிருக்காங்க. அது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து அப்பன்டிஸ்ஷிப் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து படிச்சு முடிச்ச உடனே பாலிடெக்னிக் ஏதோ போன உடனே அந்த அப்பன்டிஸ்ன்னு போவாங்க. அது எதுக்காக போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய ஆக்ட் வந்து 1962 தொழில் அனுபவத்தை பெறுவதற்காக அவங்க போவாங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் குரூப் அப்படின்றது PGEG அப்படின்றது 1961. இப்போ இதுல வந்து ப்ரோக்ராம் ஃபார் டிராப் அவுட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னா, டிராப் அவுட்ஸ்னா யார் அப்படின்னா டிஸ்கண்டினியூ தி ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட். 1வதுல இருந்து 5வது வரைக்கும் யார் படிக்காம டிராப் அவுட்ஸ் ஆகுறாங்களோ, அது மட்டும் இல்ல அப் டு 14 இயர்ஸ் 14 வயது வரைக்கும் டிராப் அவுட்ஸ் ஆகுறவங்க எல்லாருமே இடைநிற்றல், குழந்தைகள்ல பள்ளியில நிக்காம இடைநிற்றாங்க, அதுக்கு பேரு. அடுத்து வந்து ஸ்டாக்னேஷனா நேத்தே பார்த்துட்டோம். ஸ்டாக்னேஷன்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமைன் இன் தி சேம் கிளாஸ், ஒரே கிளாஸ்ல ஃபெயில் ஆகி தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருக்கிற பேரு ஸ்டாக்னேஷன். இந்த வேர்டுக்கு டேர்முக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஸ்டாக்னேஷனை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாக்னேஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக்னேஷன்ற வேர்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஸ்கீம்ஸ், சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தாச்சு. அதாவது எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த மீல் ஸ்கீம், இதில் அதே மாதிரி காமராஜர் ஸ்டார்ட் பண்ண நூன் மீல் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டோம். அப்புறம் வந்து இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிலோ 6 years ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஸ்டடி தி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அதை பத்தி நேற்று கொஞ்சம் விரிவாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ வந்து நான் சொல்லியிருக்கேன் 1:40 ரேஷியோ அப்படின்றதா நம்மளுக்கு வந்து எதில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலாக நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து 1:20 ரேஷியோவை சில கமிட்டிஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷனல் நீட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஓப்பன் லேர்னிங் சிஸ்டம் திறந்த கற்றல் முறைகளில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்து OLS அப்ரிவேஷன் பார்த்துங்க. ஓப்பன் லேர்னிங் சிஸ்டம் ஹேஸ் பீன் பாப்புலர் த்ரூ தி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. உலக அளவிலே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த ஓப்பன் லேர்னிங் சிஸ்டத்தில் யார் எங்கே எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்றது. ஓப்பன் லேர்னிங்னா இப்போ நெட்டில் இருக்கக்கூடிய நிறைய சோர்சஸ் வந்து ஓப்பன் சோர்சஸ் தான், யார் வேணாலும் ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டு, இந்த பிளிப் கிளாஸ் ரூமு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே அப்படி தான் வருது. அதே மாதிரி தான் ஓப்பன் ஸ்கூல் வரும்போது த ஓப்பன் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் அண்ட் கண்டினியூ தி எஜுகேஷன். அதாவது ஓப்பன் ஸ்கூல் எதுக்கு திறந்த பள்ளி நேற்று பேசும்போது நான் சொன்னேன், டெல்லியில இப்படிதான் ஒரு ஸ்கூல் ஓப்பன் ஸ்கூல், அதாவது சென்ட்ரல் லெவல்ல வந்து டிராப் அவுட்ஸ்க்கு வந்து சில பள்ளிகள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் நடத்தி அவங்களை எக்ஸாம் எழுத சொல்லி அவங்களை வந்து தொடர்ச்சியா படிக்க வைக்கிறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டியில் வாஸ் செட்டப் இன் தி இயர். ஓப்பன் ஸ்கூல் எப்போ முதல்ல வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1962ல தொடங்கியிருக்காங்க. நேஷனல் ஓப்பன் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல்ஸ் ப்ரொவைடட் தி ஃபிளெக்சிபிள் மேனர் ஆஃப் எஜுகேஷன். இவங்க வந்து ஒரு தளர்த்தப்பட்ட முறையில கல்வியை கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளை தொடர்ச்சியா அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது இந்த ஸ்கூல்ல ஓப்பன் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீஷன் ஆயிருக்கும் அப்படின்னா த பீப்புள் ஹூ கம்ப்ளீட் தி 16 years தே கேன் ஜாயின். 16 வயது கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஓப்பன் லேர்னிங் ப்ரோக்ராம்ல யார் வேணாலும் ஜாயின் பண்ணி தொடர்ச்சியாக படிக்க முடியும். தே கேன் ஸ்டடி த்ரூ தி போஸ்டல். எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா போஸ்டல், ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் ஃபார் ஃபியூ டே கம்பல்சரி கிளாஸஸ். நம்ம டிஸ்டன்ஸ்ல படிச்சா கூட அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு PCB மாதிரி போடுவாங்க, நேரடி தொடர் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த ஃபியூ டேஸ் வந்து நம்ம அங்கே போயிட்டு வர மாதிரி வரும். அடுத்து ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூலுக்கு என்ன வருதோ அதே தான் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்க்கு வரும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மச் லார்ஜ் பாடி ஆஃப் பாப்புலேஷன்ஸ் விச் ரிமைன்ஸ் அவுட் சைடு தி யூனிவர்சிட்டி சிஸ்டம். யூனிவர்சிட்டி லெவலில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து முழுமையாக நம்ம பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃபர்டு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் எ பர்சன் ஹூ கம்ப்ளீட் தி சர்டன் ஏஜ் தே கேன் ஜாயின் அண்ட் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டிடுச்சு, அவங்க போய் கல்லூரியில் படிக்க முடியாது அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் 50 வயசு உள்ளவங்க கூட படிப்பாங்க, 55 வயசு உள்ளவங்க கூட படிப்பாங்க.
அப்போ அவங்க அதை படிக்கிறதுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம்ஸ் வந்து அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்குது. அது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறாங்க. காமராஜ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நான் ஓப்பன் ஸ்கூலுக்கும் ஃபார்மல் இன்ஃபார்மலுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஓப்பன் சிஸ்டத்துல நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, டாக்டர் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஏபியில் இருக்கு. இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதில் நம்ம குறிப்பாக ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இயர் பார்க்க போறோம். அது பின்னாடி பார்த்துக்குறோம் அந்த இயர் மட்டும் பார்க்கும்போது. அடுத்து குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். எனக்கு மறைக்குது, அதனால இது பண்ண மாட்டேங்குது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968, அது நம்மளுக்கு தெரியும். அகெயின் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டன்ஷன் ஃபார் 66 to 14 இயர்ஸ். அதாவது குழந்தைகள் வந்து என்ரோல்மெண்ட் பண்றது வந்து அதே மாதிரி பள்ளியில தக்க வச்சுக்கிறதுக்கு 6 வயதுல இருந்து 14 வயது வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. அதுக்காகத்தான் சில நான் ஃபார்மல் சிஸ்டம்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் பிளாக் போர்டு. ஆப்ரேஷனல் பிளாக் போர்டு வந்து மினிமம் 2 டீச்சர்ஸ் இருக்கணும். ஆப்ரேஷனல் பிளாக் போர்டுன்னு எத்தனை சொன்னேன், எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் வந்து ஆப்ரேஷனல் பிளாக் கரும்பலகை திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது முக்கியம்ன்றது நான் நேற்றே சொன்னேன். மினிமம் வந்து 2 டீச்சர்ஸ் இருக்கணும். 1 மஸ்ட் பி லேடி டீச்சர்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த டயட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரைமரி எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்காக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இன் சர்வீஸ் ட்ரைனிங், அந்த மாதிரிக்க வந்து சர்வீஸ் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த டயட் இருக்கு. டயட் மெயின்லி வந்து இம்ப்ரூவ் தி பிரைமரி எஜுகேஷன் டீச்சர்ஸ்னுடைய நாலேஜ், அறிவை வளப்படுத்துறதுக்காகத்தான் அவங்க இருக்காங்க. அடுத்து வந்து என்எல்எம், அப்போ சொல்லும்போது சொன்னேன், என்எல்எம்ன்றது ஸ்டார்ட் ஆகி 1988 தான் என்எல்எம் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஃபார் வந்து 15 to 35 இயர்ஸ் அண்டர் தி ஹச்ஆர் கண்ட்ரோல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்லைட்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ், இது வந்து நேஷனல் லிட்ரஸரி ப்ரோக்ராம்ல வரக்கூடிய விஷயம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபார்ம்டு அண்டர் தி என்பிஇ, இது நம்ம சொல்லிட்டோம். ஃபார்ம்டு அண்டர் நவோதயா ஸ்கூல். நவோதயா ஸ்கூலை பற்றி, நவோதயா ஸ்கூல் அப்படின்றது என்ன அப்படின்னா பார்த்தோன்னா எக்ஸலன்சி ஆஃப் சில்ட்ரன்ஸ் படிக்கக்கூடியது, ரூரலில் இருக்கக்கூடிய பார்ட்டில் இருக்கக்கூடிய, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3 நோட் பண்ணிங்க. 3மே ஏற்கனவே பிஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க. இது வந்து நவோதயா ஸ்கூல் அப்படின்றது பார்த்தோன்னா ஃபார்ம்டு அண்டர் தி என்பிஇ, நேஷனல் என்பிஇ தான் வந்து இதை முதல் ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போன்னா 1986. அதுக்கடுத்து வந்து இது யாருக்காக அப்படின்னா கிப்டட் சில்ட்ரன்ஸுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க நவோதயா ஸ்கூல். இந்த நவோதயா ஸ்கூல் பார்த்தோன்னா இது எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ரூரல் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இது நவோதயா ஸ்கூல் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து மும்மொழி திட்டம் இருக்கிறது. அப்போ மும்மொழி திட்டம் இருக்கிறதுனால நம்ம வந்து மும்மொழி திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய நவோதயா ஸ்கூலை பொறுத்தளவு சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம இதுல இருக்கோம். ஆனா நவோதயா ஸ்கூல்ஸ் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நவோதயா ஸ்கூலை பத்தி இந்த 3 கொஸ்டினுமே ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் நோட் பண்ணீங்க. இது வந்து அந்த டேர்ம் தெரிஞ்சுக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா குறைநிலை வேலை வாய்ப்பு, படிச்ச படிப்புக்கு வேலை கிடையாது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பாயிண்டை வச்சு தான் கொஸ்டின் கேட்க போறான். என்ன சொல்றான் பாருங்க, ஹேவிங் தி டிகிரி அண்ட் குவாலிஃபிகேஷன் பட் தே டோன்ட் ஹேவ் ஜாப். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும், ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணுது, வேலையே கிடைக்காது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய பார்த்தோன்னா போலீஸ்க்கே இன்ஜினியர்ஸ் படிச்சவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தோன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல அதிகமாக அவங்க வந்து விண்ணப்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு அவங்களுடைய துறையில இல்லாதனால இப்படி வர்றாங்க. அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா someone is having the talent but get the less salary. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா படிச்ச படிப்புக்கு இல்லாம அதுக்கு கீழே ஊதியம் பெறக்கூடிய ஒரு வேலையில அவங்க வேலை வைப்பாங்க. அதுதான் இப்ப எக்ஸாம்பிள் நான் சொன்ன விஷயம். அடுத்த டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் தி ஜாப். இந்த டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் தி ஜாப் அப்படின்றத பத்தி நான் பின்னாடி நான் வரும்போது இந்த ஸ்லைடுக்கு அடுத்து வருது, அது எப்படி வந்து அது வருதுன்றதை கொஞ்சம் டீடைல்ஸா கொடுத்துருக்கேன். அப்ப நான் இதை பத்தி பேசுறேன். அதனால வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுவோம். வொகேஷனல் எஜுகேஷன், இதுல வந்து ஏற்கனவே என்னென்ன கமிட்டிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருப்பி அகெயின் வந்து இதுல கொஞ்சம் நான் ரிப்பீட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால இது வந்து தேவையில்லை. இது குறிப்பா வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் தான் 1948-49 அவங்க கொடுக்குறாங்க. இவங்க வந்து அக்செப்டட், இந்த சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. +2 10th +2 +3 சிஸ்டத்தை. இதுக்கு இன்னொரு பேர், இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய ஹெட்ல தான் இந்த கமிட்டி வருது. ஆனா இதுக்கு உண்மையிலே என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு ப்ரொவைட் தி லீடர்ஷிப் இன் பாலிடிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இது பாரிக்க ஏரியாக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அடுத்து 10th இயர் அண்ட் 12th இயர் ஆஃப் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ். அதாவது இந்த இந்த சிஸ்டம், அது 10th +2 +3 சிஸ்டம் இருக்குல்ல, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதை சொல்றாங்க. த மேஜர் டாஸ்க் ஆஃப் எஜுகேஷன் இஸ் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கேரக்டர், நடத்தை, அதாவது கேரக்டரை வந்து பில்டப் பண்ணணும், அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அடுத்து இன்டர்மீடியட் காலேஜஸ் நம்ம இதுல கிடையாது. அதாவது வந்து ஆந்திர பிரதேசல வச்சிருக்காங்க ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 10th முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய காலேஜுக்கு பேர் ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க. 11th 12th அவங்களுக்கு காலேஜ் மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஜூனியர் காலேஜுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜுக்கு பேர் வந்து சீனியர் காலேஜ். அதைத்தான் அண்டர் கிராஜுவேட் டிகிரிக்கு வருவாங்க. நம்ம இதுல அப்படி கிடையாது. நம்ம இதுல டைரக்டா 12th முடிக்க வரைக்கும் ஸ்கூல் தான். அவங்க வந்து அது ஜூனியர் காலேஜ்னு வச்சிருக்காங்க அவங்க ஆந்திர பிரதேசலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து முதலியார் கமிஷனை பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன். மீண்டும் வந்து முதலியார் கமிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, +1 அதாவது +1 முடிச்சுட்டு 10th அடுத்து +1 முடிச்சிடணும். அதுக்கடுத்து வரக்கூடியதான் அதுக்கடுத்து 1 வருஷம் அடுத்த 3 வருஷம் கொண்டு வராங்க. நம்ம வந்து நம்ம அக்செப்டட் சிஸ்டம் என்ன சொல்றோம், 10th +2 +3 சிஸ்டம். ஆனா முதலியார் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ 11 வருஷம் அதை 10வது மட்டும் முடிக்காம 11 வரைக்கும் இங்க வச்சுட்டு அப்புறம் 11th மட்டும் 1 வருஷம் கொடுத்துட்டு அப்புறம் டைரக்டா வந்து நீங்க வந்து 3 இயர்ஸ்க்கு கொண்டு வருங்க அப்படின்ட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த முதலியார் கமிஷனுக்கு இன்னொரு பேர் வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்றது. இவங்க முக்கியமா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, கேவ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி டீச்சர் ஜாப், அதாவது ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாங்க. அடுத்து அப்பாயிண்ட் தி பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், நம்ம உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்கணும் அப்படின்றத முதல்ல நம்மளுக்கு வந்து முதலியார் கமிட்டி தான் நம்ம வந்து சொல்றாங்க. எல்லா ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் அது வரணும் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அடுத்து வந்து ப்ரொமோஷன் ஃபார் தி வொகேஷனல் எஜுகேஷன், நான் சொன்னேன் இந்த தொழிற்கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து முதலியார் கமிஷன் சொல்றாங்க. அடுத்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட், இதை பத்திலாம் நல்லா கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்ற விஷயத்தையும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஸ்கூல், இந்த பல்நோக்கு பள்ளிகள் வந்து நிறைய தொடங்கணும், அது சம்பந்தமானது சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டீச்சிங் வந்து கண்டிப்பா வந்து மதர் டங்ல தான் டீச் பண்ணணும் அப்படின்றது இவங்க ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க. மதர் டங்ல தான் டீச் பண்ணணும். அடுத்து டைவர்சிஃபைடு கோர்ஸ், அது வந்து ஏற்கனவே பிஜிடிஆர்ல கேட்டது, நான் 2-3 தடவை அதை ரிப்பீட்டடா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கோத்தாரி கமிஷன், கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன்ல இன்னும் கொஞ்சம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களும் வந்து 10th +2 சிஸ்டம் தான் சொல்றாங்க. இவங்க என்ன இவங்களுடைய டெவலப்மெண்ட் சொல்றாங்க இந்த கமிட்டியில, டெவலப்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் குட் சிட்டிசன்ஷிப், நல்ல குடிமக்களை உருவாக்குவது, அதாவது குவாலிட்டியான தரமான குடிமக்களை உருவாக்குவது, அதுக்கேத்தாப்புல தான் நம்மளுடைய கல்வி முறைகளை அமைக்கணும் அப்படின்றது இவங்களுடைய இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வொகேஷனலைசேஷன் அப்படின்றது தொழில்முறை சார்ந்த கல்விகள். அப்புறம் கல்வி மூலமாக நேஷனல் இன்டகிரேஷன், தேச ஒற்றுமையை, தேசிய ஒருமைப்பாடை வளர்க்கணும். அடுத்து பார்ட் டைம் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும், பெண்களுக்கு தனியா கல்வி கொடுக்கணும், விமன்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும். ஆதிசேஷாய் கமிஷன் வந்து இவங்க வந்து 1978 வந்தது ஆதிசேஷாய் கமிஷன் அப்படின்றது. அடுத்து வந்து நியூ எஜுகேஷன் பாலிசின்றது எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1986 நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கோத்தாரி கமிட்டியில இந்த விமன்ஸ் எஜுகேஷன் இம்பார்ட்டன் கொடுக்கறது, டிஸ்டன்ஸ், பார்ட் டைம், இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு இதுலயும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. இப்போ நான் என்னென்ன சொன்னேன் அப்படின்றத நீங்க மெயினா நோட் பண்ணீங்க. இதுக்குள்ளதான் மேக்சிமம் வினாக்கள் அதிகமா கேட்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒருவேளை ஏதாவது அந்த கான்செப்ட் வச்சு கேட்டாங்கன்னா கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் ட்ரெயின், நோட் பண்ணீங்க. இது வந்து முக்கியமான டேர்ம், பிரெயின் ட்ரெயின். அதாவது இது என்ன, அறிவு புடைப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எமிகிரேஷன், இது வந்து பிஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். எமிகிரேஷன் ஆஃப் டேலண்டட் இண்டிவிஜுவல் டு அதர் நேஷன்ஸ், அதாவது நம்ம நாட்டுல நேத்தே இதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது சொன்னேன். அதாவது நம்ம நாட்டுல ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறவங்களுக்கு எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாங்க. ஆனா அவங்க இங்க பெற்ற அறிவை இங்க பயன்படுத்தாம அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிநாட்டுல போய் வேலைக்கு போய் பயன்படுத்துறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படின்றது நம்ம சொல்றது விஷயம். அதாவது பிரெயின் வேஸ்ட்ன்றது அது, பிரெயின் ட்ரெயின்றது இது. அதாவது அறிவு புடைப்பெயர்ச்சி. நமது நாட்டுல கல்வி கற்று, அது பொதுக்கல்வியா இருக்கட்டும் இல்ல தொழிற்கல்வியா இருக்கட்டும், எல்லாத்தையும் கற்று பிறகு அதை நம்ம நாட்டுல பயன்படுத்தாம வெளிநாட்டுல போய் அவங்க வேலை பார்த்து அவங்களுடைய அந்த நாலேஜை போய் என்ன பண்றாங்க அங்கே பயன்படுத்துறாங்க. அதாவது பிரெயின் ட்ரெயின் அப்படின்றது அதுதான். இது வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட விஷயம். எமிகிரேஷன் அப்படின்னா எமிகிரேட் ஆகுறாங்க, எங்க போறாங்க, ஆஃப் டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ், நல்ல தகுதியான நபர்கள்
அவங்க என்ன பண்றாங்க, டு அதர் நேஷன்ஸ், வேற நாட்டுல போய் சர்வீஸ் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான டேர்ம், அண்டர்லைன் பண்ணிங்க. அடுத்து பிரெயின் வேஸ்ட் அப்படின்றது அறிவு வீணாக்கம். இப்ப என்ன அப்படின்னா, someone is having the talent but don't know about it. நிறைய பேர் இந்தியாவுல நிறைய திறமையானவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய திறமை இன்னதான் என்கிட்ட இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம இருக்குது. இந்த பிரெயின் வேஸ்ட்ல நல்லா கவனிங்க. எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்க டேலண்ட் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல இந்தியால. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து இந்தியால கிடைக்கல. அப்ப அதனாலதான் என்னன்னா, இந்த பிரெயின் வேஸ்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரெயின் வேஸ்ட் அறிவு வீணாக்கம் தான் அறிவு புடைப்பேச்சு. அவங்க வந்து உடனே வெளிநாட்டுக்கு போயிடறாங்க. நம்மளுக்கு இந்த வாய்ப்பு இங்க கிடைக்கல இந்தியால, அதனால நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்தியாவில் இருக்கும் பல மாணவர்கள் வந்து இளைஞர்கள், வல்லுநர்கள் ஆகியோர்கள் வந்து தங்களுடைய உண்மையான திறமைகளை கண்டறியவும் வளர்த்து கொள்ளவும் இந்தியாவில் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுது, நம்ம அறிவை வீணாக்கணும், சரி நம்ம இங்க இருந்து வேற வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அறிவு புடைப்பெயர்ச்சிக்கும் இது காரணமா. அப்ப கேட்பாங்க கொஸ்டின்ல, பிரெயின் வேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அது என்ன காரணத்தை உண்டாக்கும் அப்படின்னா, அவங்க வெளிநாட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எமிகிரேட்டட், நம்ம நேஷன்ல இருந்து இன்னொரு நேஷன்ஸுக்கு அவங்க வேலைக்கு வாய்ப்புக்கு போயிடுவாங்க அப்படின்ற விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடிய வினா, இதுல இருந்து இந்த ஆண்டும் கேட்கலாம். ஏன்னா பாவர்ட்டி அப்படின்றது, வறுமை அப்படின்றத வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து கண்டிப்பா வருஷம் அதை எடுக்கிறாங்க. இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே கேட்டதை வச்சுதான் இந்த ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லைடை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது தவிர இந்த பாவர்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதாவது பாவர்ட்டி அப்படின்னா என்ன, வறுமை அப்படின்னா என்ன? The person who is not having the basic need, அடிப்படை தேவைன்னு சொல்றோம்ல, உணவு, உடை, இருப்பிடம் சொல்றோம்ல, இதுவே அவங்களுக்கு கிடைக்காது. The person who is not, நோட் பண்ணிக்கங்கப்பா, பாவர்ட்டிக்கு நோட் பண்ணிங்க. ஏன்னா பாவர்ட்டி இதை வச்சுட்டு தான் அவன் கொஸ்டின்ஸ் கேட்பான். The person who is not having the basic need, அடிப்படை தேவையை கூட உணவு, உடை, இருப்பிடம், அவங்களுக்கு அதுக்கு தேவையான மணி, பணம் இருக்காது. அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்றது வந்து வீடு, அந்த துணிமணி, இதை பத்திலாம் நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஸோ இது யாருக்கு தேவைக்கே இல்லாம இருக்கிறவங்க. இப்ப தேவையே இல்லாமனா 3 வேளை நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம், 3 வேளை சாப்பாடு கிடைக்காம 1 வேளை மட்டும்தான் சாப்பாடு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து தே ஆர் கம்மிங் அண்டர் தி பாவர்ட்டி. இந்த இடத்துல பேசிக் நீட் அப்படின்ற 3 விஷயத்த பேசும், உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இதுதான் பாவர்ட்டி, வறுமை. அப்ப இந்த பாவர்ட்டிக்கு என்ன காரணம் அப்படின்றது கொஸ்டின்ல ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் பாவர்ட்டி, என்ன ரீசன், பாவர்ட்டிக்கு என்ன ரீசன்? டியூ டு தி இல்லிட்ரேட், அதாவது படிக்காத படிப்பறிவின்மை தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாப்புலேஷன், மக்கள் தொகை பெருக்கம். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் போகும்போது வந்து இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சஃபிஷியன்ட் எல்லாம் கொடுக்கலாம், வருமானத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இதே 3 குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த ஒரு குழந்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த 3 குழந்தைக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்ப சஃபிஷியன்டா அவங்களுக்கு உணவு கிடைக்காது. அப்ப இந்த பாவர்ட்டி, அந்த வறுமைக்கு முக்கியமான காரணம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணு வந்து அதாவது இல்லிட்ரரி, கல்வி அறிவின்மை. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன். நெக்ஸ்ட், எப்படி இந்த பாவர்ட்டியை நம்ம எராடிகேட் பண்ண முடியும், எப்படி வந்து பாவர்ட்டி வரவிடாம தடுக்க முடியும் அப்படின்னா, நான் விளக்க சொல்லும் போதே அதை பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்மால் ஃபேமிலி, குழந்தைகள் வந்து ஸ்மால் ஃபேமிலி அப்படின்றது வந்து என்னன்னா, முதல்ல ஆரம்பத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்லும்போது நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்மால் ஃபேமிலி, அதாவது எப்படி பாவர்ட்டியை எராடிகேட், எப்படி நீக்க முடியும், முழுமையா நீக்க முடியும் அப்படின்னா, ஸ்மால் ஃபேமிலி, குழந்தைகள் வந்து எண்ணிக்கையை நம்ம குறைச்சிக்கணும். அடுத்து வந்து வேலை வாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்ட்டிசிபேட் தி நேஷனல் டெவலப்மெண்ட், ஒவ்வொருத்தவங்களும் தேச வளர்ச்சிக்காக பங்கு பெற தங்களுடைய அறிவையோ தங்களுடைய உடல் உழைப்பையோ பயன்படுத்த போது அதன் மூலமாக தேசத்தினுடைய அந்த வளர்ச்சி கூடுகின்ற பொழுது அந்த பாவர்ட்டியில இதுல இருந்து எல்லோரும் விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த பாவர்ட்டியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. பாவர்ட்டியில கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. போன முறை கேட்கல அப்படின்னா இந்த தடவை பாவர்ட்டில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது, பாத்துங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஏற்கனவே இந்த ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டேஷன்ஸ் ஆகுது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், என்சிசி இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து லேசி ஃபேர். இந்த லேசி ஃபேர் அப்படின்றது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நோட் பண்ணிங்க, நோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசி ஃபேர் அப்படின்றது நோ கண்ட்ரோல் அப்படின்றது தான் லேசி ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதை நோட் பண்ணி வச்சுங்க, லேசி ஃபேர்னா என்னன்றது. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து இப்போ டீலிங்கோட இன்னும் 2 பாயிண்டோட நம்மளுக்கு இந்த செஷன் இந்த இது முடியுது, அதாவது இந்த யூனிட் முடியுது. என்ன அப்படின்னா, டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் தி ஜாப். நான் ஏற்கனவே சொன்னேன், அதை நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்றது.
இக்கருத்தை முதல்ல ஏஆர் கித்வாய் அப்படின்றவர் தான் முதல்ல வெளியிடுறார் 1974. டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் ஜாப், அப்ரிவேஷன் பாத்துங்க, DDJ. ஒரு வேலைக்கு அல்லது தொழிலுக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கையில் அவருடைய பல்கலைக்கழக பட்டங்களுக்கும் மதிப்பளிக்காமல் அக்குறிப்பிட்ட வேலையை திறம்பட செய்வதற்கு அவரிடமுள்ள பணித்திறன்களை கணக்கில் கொள்வதற்கு வேலையோடு பட்டங்களை களவாமை என பெயர். அதாவது வேலையோடு பட்டங்களை களவாமை என்பது என்ன அப்படின்னா டீலிங்கிங் ஃப்ரம் தி ஸ்கூல்ஸ் அப்படின்ற மாதிரிக்கே கான்செப்ட்ல அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து கொடுத்துருக்க விஷயம். இதுல இன்னும் ஒண்ணே என்ன அப்படின்னா, நீங்க ரைட் டவுன் பண்ணிங்க, நான் இங்க இருந்தே இது பண்றேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதாவது வந்து நேத்தே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். SUBW நான் நோட் பண்ணிங்க, நான் இது பண்ணிக்கிறேன், இது டயல் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இது நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட்டை. SUPW அப்படின்றது அதாவது வேலை, அதாவது இதுக்கு என்ன இதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோசியலி, சோசியலி யூஸ்ஃபுல், ப்ரொடக்டிவ் ஒர்க். அதாவது சமுதாயத்துக்கு பயனுள்ள உற்பத்தியை அது சம்பந்தப்பட்ட வேலையை கட்டாய பாடமாக வைக்கணும் அப்படின்றது யார் சொல்றா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த SUBW அப்படின்றத யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா 1977 ஈஸ்வர பட்டேல் என்பவர் தான் இதை பத்தி சொல்றாரு. ஸோ ஈஸ்வர பட்டேல் அப்படின்றவர் தான் சொல்றாரு இந்த 3 விஷயத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. அதுல மகாத்மா காந்தி கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்க, மகாத்மா காந்தி வந்து கிராஃப்ட் எஜுகேஷன். அதே மாதிரி வந்து கோத்தாரி கமிஷன் என்ன வேலை அனுபவத்துல என்ன சொல்றாங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்களும் நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஆதிசேஷையா குழு, ஆதிசேஷையா குழு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆதிசேஷையா குழுவை பொறுத்தளவு 1978 இது வந்து தொழிற்கல்வி அல்லது மேல்நிலை கல்வி சார்பான விஷயங்களை இவங்க வந்து நிறைய வந்து இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது போக இன்னும் வந்து ஓப்பன் ஸ்கூல்ஸ் நோட் பண்ணிங்க. தேசிய திறந்தவெளி பள்ளி முதல்ல எப்பொழுது தொடங்கப்பட்டது? தேசிய திறந்தவெளி பள்ளி, நேஷனல் ஓப்பன் ஸ்கூல், நேஷனல் ஓப்பன் ஸ்கூல், நேஷனல் ஓப்பன் ஸ்கூல். அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1990 தான் முதல்ல இந்த நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு. அதுக்கடுத்து ஓப்பன் யூனிவர்சிட்டி முதல்ல எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து தொடங்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்துல தான் ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்காங்க. ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கிலாந்துல தான் முதல்ல தொடங்கியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் மற்ற நாடுகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலா மறுபடியும் நான் வந்து சொல்ல வர டேர்ம்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. என்னென்ன கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த இதுல சொல்லுங்கம்மா. சார் சரிங்க சார், அதுல மகாத்மா காந்திக்கு சொன்னீங்க இல்லைங்க சார், கிராஃப்ட் எஜுகேஷன்ப்பா, கிராஃப்ட் எஜுகேஷன் சுய தொழில் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இன்னும் பேசிக் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அடிப்படை கல்வின்னு சொல்லுவாங்க, பேசிக் எஜுகேஷன். அதை பத்தி இன்னும் நான் நிறைய மறுபடியும் சொல்வேன். அதனால இப்போ வந்து என்னன்னா இப்போ நான் வந்து சொல்ற டேர்ம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஃபர்ஸ்ட் நான் ரிவர்ஸ்ல இருந்து போறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பாவர்ட்டில உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பாவர்ட்டிக்கு என்ன ரீசன், அதனுடைய ரீசன், பாவர்ட்டினா என்னன்னு தெரியணும். பாவர்ட்டினா என்ன அப்படின்னு தெரியணும். வாட் இஸ் பாவர்ட்டின்னு வச்சுங்க, வாட் இஸ் பாவர்ட்டி அப்படின்னு நோட் பண்ணிங்க. சரியா, பாவர்ட்டி. அதுக்கடுத்து வந்து அதை எப்படி எராடிகேட் பண்றது, எராடிகேஷன் பண்றது எப்படி பண்றது. அதுக்கடுத்து வந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ட்ரெயின், அதே மாதிரி வந்து பிரெயின் வேஸ்ட், இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். ட்ரெயின் அண்ட் பிரெயின் வேஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டீலிங்கிங் எம்ப்ளாய்மெண்ட்.
அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அன் அண்ட் அண்டர் ரெண்டுமே நான் சேர்த்து எழுதுறேன். அன் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன். அடல்ட் எஜுகேஷன். அடுத்து ஓப்பன் ஸ்கூல். இதெல்லாம் இதனுடைய எதுக்காக ஓப்பன் ஸ்கூல் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓப்பன் ஸ்கூல் அண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி ரெண்டுமே சேர்த்து போட்டேன். ஓப்பன் யூனிவர்சிட்டி இதனுடைய பர்பஸ்க்காக பாருங்க. என்ன நம்ம இந்த யூனிட் முடியும் போது இதை பத்தி நமக்கு ஜெனரலா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அடுத்து இந்த முக்கியமா இந்த அடல்ட் எஜுகேஷனுக்குள்ள வரும்போது இதுக்குள்ள 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்ன லிட்ரரி ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறாங்க. லிட்ரஸி ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுல என்னென்ன லிட்ரஸரி ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ஃபார்மருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது 2 விஷயத்துல ஃபார்மருக்கு எப்படி கொடுக்குறாங்க, தொழிலாளர்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க. ஃபார்மர், அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஒர்க்கர்ஸுக்கு எப்படி கொடுக்குறாங்க. அடுத்து விமன்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி கொடுக்குறாங்க, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து முக்கியமானது 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ பிரைமரி அதுல முக்கியமா அங்கன்வாடி, கிண்டர் கார்டன், மரியா மாண்டிசோரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிண்டர் கார்டன் ஸ்கூலு. அதுல யார் யார் முக்கியமான ஆத்தர்ஸ், பெஸ்டால்சி, ப்ரொஃபல் 4 பேர் வர்றாங்க பத்தியில, மாண்டிசோரி. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. ப்ரீ பிரைமரி எஜுகேஷனோட தொடர்புடையவங்க யாரு, ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதனுடைய எய்ம்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம நேற்று தெளிவா பார்த்தோம். இதை பத்தி நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல பார்த்துட்டு போயிருக்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதான் மெயினா கொடுக்குறான். யார் அந்த கமிட்டியோட, அதுக்கப்புறம் கமிட்டி எந்த கமிட்டி இந்த இதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, பிரைமரி எஜுகேஷனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்குள்ள ஸ்கூல் எல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பிரைமரினா எந்த ஏஜ் குரூப்புக்குள்ள வர்றாங்க, பிரைமரியில முக்கியத்துவம் கொடுத்த கமிட்டி எது அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் செகண்டரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், இந்த 3 இதுவுமே நம்மளுக்கு முக்கியமா தெரியும். ஸோ இதுதான் இந்த சிலபஸ்க்கு உள்ள வச்சிருக்க விஷயங்கள். இதுக்குள்ள இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா, இந்த கமிட்டி என்ன, அதனுடைய எதுக்காக, எதனுடைய பர்பஸ்க்காக இந்த பிரைமரி தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற சொல்லணும். இது போக இந்த இதுல நீங்க அதிகமா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிக்கடி கேட்கப்படக்கூடியது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அது ஒண்ணு. அப்புறம் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். நான் ஸ்பெல்லிங்ல கொஞ்சம் எரர் வரும், நீங்க அதை கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. இந்தியன், ஏன்னா நான் டைப் பண்ணும்போது விட்டுட்டு சில லெட்டர்ஸ் அடிக்காது. இந்தியன் எஜுகேஷன் கமிட்டி. ஸோ இந்த இதை பத்தி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா அப்படின்னா ஓகே, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அப்படி இந்த யூனிட்ல நம்மளுக்கு மினிமம் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் கூட கான்செப்டை எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நேரடியா கமிட்டியை பத்தி உங்களுக்கு எல்லா கமிட்டி படிக்காதீங்க, குழப்பிக்கிற வேணாம். முக்கியமான கமிட்டிஸ், அந்த கமிட்டி சொல்லக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்றாங்க, மற்றதை விட எப்படி வேறுபட்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் முதலியர் கமிஷன் அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிக்கே நம்மளுக்கு முக்கியமானதை மட்டும் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா எஜுகேஷன் சைக்காலஜி நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 12ல இருந்து 15 மார்க் எடுத்தா போதும் தான் நம்ம வைக்கிறோம் டார்கெட். இந்த 15 மார்க் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு டாப் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அதனால இந்த 15 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு இந்த மினிமம் லெவல் ஏரியாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது போக உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு இருக்கு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்கும் போது கூட நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல இருந்தோம், அந்த கொஸ்டின் பேப்பர் கிளாஸ்ல இருந்தோம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால இதுல ஏதாவது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இதுதான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கலாம். அதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கப்பா. சார் தாமோதரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ சொன்னீங்களா சார், அது 1:40 தான்